என்ன இங்க நிக்கிறேன்னு பாக்குறீங்களா? கொஞ்சம் உங்களோட பேசலான்னு தான். சில சம்பவங்களுக்கு அப்புறம் என் பிள்ளைங்களெல்லாம் தனித்தனியா வச்சுட்டேன். கோப்படாதீங்க. தனித்தனியானா நிரந்தரமாலாம் பிடிக்கல. பக்கத்திலே குடியமர்த்தி கணவன் மனைவி பிள்ளை அவங்க சந்தோஷமா வாழ்றத பார்க்கணும்னு ஒரு ஆசை. அதுக்காக சில மாறுதல்களை நான் என் குடும்பத்துல கொண்டு வந்தேன். மூத்த பிள்ளையில இருந்தே வாரேன். குமாரு, மீனா குட்டி அவன் பிள்ளை விவசாயத்தை பார்த்துக்கிட்டு அழகான சந்தோஷமான ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கான். இப்ப சொல்றேன், அப்புறமா அவங்க வாழ்ற வாழ்க்கைய பாருங்க. இப்பெல்லாம் குமாரு மீனா குட்டி ரொம்ப நேசிக்கிறான். அவன் பிள்ளைய அதிகமா நேசிக்கிறான். அது மட்டும் இல்ல, பிள்ளைங்களுக்கு நாம எதை சொல்லி கொடுத்து வளர்க்குறோமோ அதுபடிதான் வளரும். நான் என்னெல்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்டனோ அதை என் குமாரு தப்பாம செஞ்சுக்கிட்டு இருக்கான். மீனா குட்டிய குமாரு ஒரு மனதா சம்மதிச்சு அனாத வெடியிலேருந்து 2 பெண் குழந்தைங்களை தத்தெடுத்து வளர்த்துட்டு இருக்கான். அதை பார்க்கும் போதே ஒரு தாயா எனக்கு மிகப்பெரிய பெருமிதம். அவங்க இப்ப ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்புறம் தினேஷ் தமிழ் எப்பவும் போலதான். தான் பிடிக்கிற முயலுக்கு 3 காலும்பா. ஆனா அதை கூட ரசிக்கிறவன் தான் தினேஷ். அவ என்ன பண்ணினாலும் ரசிச்சுக்கிட்டே இருப்பா. வாழ்க்கைய அழகா ரசிச்சு வாழ்றான். தமிழ் பசங்க அவங்க தங்கச்சிய தேவதைய வளர்த்த மாதிரி வளர்த்துட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, இனி எப்படிலாம் இவங்கெல்லாம் வாழ போறாங்கிறதான் கதை. அப்புறம் செம்பகவலி மதனு சரியான காமெடி பீஸாகி போயிட்டான். பாவு செம்பகவலி என்னெல்லாமோ போட்டு தறிகள் தான் போட்டு பார்க்க. அவன் சேட்டை குறைஞ்ச பாடு இல்ல. எல்லாருக்கும் வயசு ஏற பக்குவம் வரும்னு பார்த்தா இவன் இப்பதான் சின்ன பிள்ளை மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கான். அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. அவன் வாழ்ந்த சூழ்நிலை. அவன் குழந்தை பருவத்தை தவற விட்டான். குழந்தையா இருக்கும் போது என்னெல்லாம் செய்யணுமா அது எதுவுமே அவன் பண்ணல. அழகான மனைவி கிடைச்ச உடனே அந்த வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கான். பொறுப்புள்ள ஒரு மனைவி இருந்ததுனால அவன் எந்த கவலையுமே இல்லாம சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கான். மதனி இப்படி இருக்கிறதுக்கு காரணம் செம்பகவலி தான். இப்பெல்லாம் மதனி செம்பகவலிய மனைவியா பார்க்கறத விட தான் பெத்த தாயாக தான் பார்க்கறான். அவளுக்காக உசுர கொடுக்க சொன்னா கூட கொடுப்பான். அவ்வளோ பாசம். அவ பொண்ணு ரொம்ப மெச்சூர்டா இருக்கா. அதுவே இவனுக்கு ரொம்ப பெருமைதான். அப்புறம் மதன் குட்டி அவன் சேட்டை நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே போகுது. அவனும் கிசரு அன்பரசி எல்லாம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். எத்தனை வயசு வரைக்கும் அப்படி இருக்காங்கன்னு பார்க்கலாம். ஆனா சத்தியம் அந்த 3 கடைசி வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸா இருக்குங்கல எந்த மாற்றமும் இல்ல. அப்புறம் சரிசு மீனா குறும்புத்தனம் மெச்சூர்டு எல்லாம் கலந்த கலவையா இருப்பா. முக்கியமான சொல்ல மறந்துட்டேன் பாத்தீங்களா, மீனா இப்போ ஒரு கவிஞரா ஆயிட்டா. புக்கெல்லாம் நிறைய எழுதிட்டு இருக்கா. நீங்களும் வாங்கி படிங்க. இப்பெல்லாம் மீனா முழு நேரமா ஒரே எழுத்துலதான் இருக்கா. பல தத்துவங்கள், கவிதைகள், நகைச்சுவை அப்படின்னு பல புத்தகங்களை வெளியிட்டுட்டே இருக்கா. தனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை புத்தகமா வடிவமைச்சுக்கிட்டு இருக்கா. இதுக்கு உறுதுணையா இருக்குது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான். மீனாவுக்கு ஓய்வு கொடுத்துருக்காங்க. கம்பெனிக்கெல்லாம் இப்ப போறதில்ல. அந்த பொறுப்பெல்லாம் தமிழ் செம்பவலி எடுத்துக்கிட்டாங்க. ஃப்ரெண்ட அழகு பாக்குறாங்க, எழுத வச்சு அழகு பாக்குறாங்க. அப்புறம் கிசருக்கும் தேன்மொழிக்கும் இன்னும் கல்யாணம் ஆகல. தருண் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணுங்கிற வைராக்கியத்தோட இருக்காங்க. தேன்மொழி மெடிக்கல் காலேஜ் போய்கிட்டு இருக்கா. கிஷோரு நம்ம தூத்துக்குடிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கா. தருணே ஆதிராவை மறக்கவும் முடியாம அவளை ஏத்துக்கவும் முடியாம இரு மனசா தத்தளிச்சுக்கிட்டு இருக்கா. ஆதிராவும் விட்ட பாடு இல்ல. முக்கியமான எதிரி காதாமரி. அதான் என் கணவரே எந்த சொத்தையுமே அவளுக்கு கொடுக்கல. தப்பானவங்க கைக்கு சொத்து போக கூடங்கல ரொம்ப தெளிவா இருந்தாரு. அதனாலேயே சொத்தை கொஞ்சம் முடக்கி வச்சிருக்காரு. அதனால வந்தவழி பார்த்து போயிட்டா. ஆனா மகாதிரா போக மாட்டேன்னுட்டா. வாழ்ந்தா தருண் கூட தான் வாழ்வேன்னு வைராக்கியமா இங்க தனியா தான் வாழ்ந்துட்டு இருக்கா. தங்கம் மர்மா வீட்டுக்கே போயிருக்கா. அங்க என்ன பாடுபடுத்துறான்னு தெரியல. அங்க போனாதான் தெரியும். அணக்கமே இல்ல. அப்புறம் சதீசு பிள்ளைங்க நல்லா வளர்ந்துருக்காங்க. தோளுக்கு மேல வளர்ந்துருக்காங்க. அன்னக்கிளி பத்தி சொல்லணுமே. அவ புத்திசாலி. ஆனா அதே நேரத்துல கொஞ்சம் ஈகோ பிடிச்சவா. செம்பகவல்லி மாதிரிதான். சிரிச்ச முகம். தமிழ் மொழி எல்லாத்தையும் அனுசரிச்சு போற போனோம். அவளுக்குன்னு எதையுமே ஆசைப்பட மாட்டேக்கா. பேருக்கு ஏத்த மாதிரிதான் பிள்ளைங்களும் இருக்காங்க. அப்ப என்னடா அன்னக்கிளி பேரை வச்சுக்கிட்டு ஈகோவோட இருக்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? அதான் எனக்கும் சந்தேகம். அவளுக்குள்ள எப்படி இந்த ஈகோ வந்ததுன்னு தெரியல. பாப்போம், மாறுவா. அப்புறம் தமிழ் பசங்க 2 பேரு. அப்பான்னா உசுரு. ஏன்னா அவனு ரொம்ப மெச்சூர்டான பசங்க. அப்பாவுக்காக எந்த எல்லைக்கும் போவாங்க. அதுவே தினேஷுக்கு ரொம்ப சந்தோஷம். தருணே முன்னாடி மாதிரி இப்ப நல்லா ஜாலியா ஆட்டம் பாட்டம் ஃப்ரெண்ட்ஸ்னு ஜாலியா தான் இருக்கான். இருந்தாலும் மனசுக்குள்ள ஏதோ ஒரு வித வலி இருந்துகிட்டு தான் இருக்குது அவனுக்கு. அப்புறம் நான் விட்டதெல்லாம் இப்ப மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கேன். என்னால முடிஞ்சது. சாகுற வரைக்கும் உழைக்கணும், சாகுற வரைக்கும் படிக்கணும். அதுதான் என் ஆசை. அதை இப்ப நான் தனியா உட்காந்து பண்ணிட்டு இருக்கேன். என்னை இப்ப யாரும் தொந்தரவு பண்றதே இல்லை. அதுக்காகவே என் பிள்ளைங்க எனக்கு இந்த தனிமையை கொடுத்துருக்காங்க.
எனக்கு பிடிச்சதெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு தோன்றதெல்லாம் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு இங்க தடை போடுறதுக்கு யாருமே இல்ல. என்ன வெளில யாரும் இல்ல, என்ன தடை போடுறதுக்கும் இங்க யாரும் இல்ல. என் வாழ்க்கை என் கையில, எனக்கான வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். சுதந்திரமா சந்தோஷமா. நினைக்கலாம் தனியா வாழ்றீங்களேன்னு. இது தனிமை இல்ல, எனக்கு கிடைச்ச சுதந்திரம். தனிமை கூட ஒரு வித சுதந்திரம் தான், அதை புரிஞ்சுக்கோங்க. நமக்கு யாருமே இல்லைன்னு கவலைப்படுறதை விட இந்த தனிமை எனக்கு கிடைச்ச சுதந்திரம் நினைச்சு அந்த தனிமையில சந்தோஷமா வாழுங்க. உங்களை மாதிரி ஒரு புத்திசாலி இந்த உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. நிறைய அனுபவம், மனுஷங்களை பத்தி புரிஞ்சுக்கிற ஒரு தன்மை எல்லாமே தானா கிடைக்கும். இப்ப நான் அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ரொம்ப ஆழமா இந்த உலகத்தை நான் நேசிக்கிறேன். அதிகாலை எந்திக்கும் போதே என் மனசு புத்துணர்ச்சியா இருக்குது. என் கூட யாருமே இல்லைங்கிற எந்த வருத்தமும் எனக்கு இல்ல. இந்த இயற்கை இருக்குது, நம்மள படிச்ச கடவுள் இருக்கிறாரு. இதுக்கு மேல நமக்கு என்ன வேணும்? சந்தோஷமான அமைதலான வாழ்க்கை. அப்பப்போ அந்த பிள்ளைங்க பாக்குறாங்க, போதும். அப்புறம் கேப்பீங்களே கனவு இல்லத்தை என்ன பண்ணுனீங்கன்னு. அத நாங்க அநாத ஆசிரமா மாத்திட்டோம், முதிர் இல்லாம மாத்திட்டோம். நாங்க எல்லாருமே ஒரு மனதா சம்மதிச்சுதான் இந்த முடிவு எடுத்தோம். நாங்க இதுவரைக்கும் சம்பாத்தியம் பண்ண அத்தனை சம்பாத்தியம், வருமானம் எல்லாத்தையும் அதுலதான் நாங்க செலவழிச்சோம். இப்ப எங்க பிள்ளைங்க எல்லாம் ஒன்னும் ஹை லெவலெல்லாம் இல்ல, உழைக்கிறாங்க, வாழ்றாங்க. எல்லாத்தையும் என்ன பண்ணணுமோ அதை கரெக்டா பண்ணிட்டாங்க. இப்ப அழகான சந்தோஷமான எளிமையான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க வாழ்ற வாழ்க்கையை பத்தி எனக்கு ஒரு பெருமிதம், சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது போதும் எனக்கு. ஆதிரா அந்த தாய் தகப்ப இல்லாத பிள்ளைங்களுக்கு தாயாவும் டீச்சராவும் இருந்துட்டு இருக்கா. அம்மா செஞ்ச பாவத்துக்கு பிள்ளை புண்ணியம் தேடிக்கிட்டு இருக்கா. சரி சரி, நான் இப்படியே பேசிட்டு இருந்தா உங்களுக்கு போர் அடிக்கும். வந்து ஒவ்வொரு காட்சியா பாருங்க, மெய் சிலிர்த்து போவீங்க. நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம், இது உண்மை சம்பவமா இல்ல நீங்க ஸ்கிரிப்ட் எழுதி அதை வடிவமைச்சிருக்கீங்களான்னு. வாழ்க்கையில நடக்கிற யதார்த்தமான ஒரு உண்மையை தான் வடிவமைச்சேன். சரி சரி, இப்படி பேசிட்டு இருந்தா எப்படி, வந்து காட்சிகளை பாருங்க. குழம்ப வாயில வைக்க முடியலையே, இதை எப்படி அடி சாப்பிடுவாங்க? அந்த வீட்டுல இருக்கும் போது ஒரு வாட்டியாவது நான் கிச்சனுக்குள்ள போறேன்னு சொன்னா இந்த செம்பாளி நாய் ஒரு நாள் விட மாட்டேன்னுட்டா. இப்ப எனக்கு குழம்பு வைக்கவே மறந்து போச்சு. ஏதோ வச்சிருக்கேன். என் மாவா என் மூஞ்சில துப்பிட்டு போயிட்டா. இது எப்படி திங்க போறான்னு தெரியலையே. ஐயோ, ஏதாவது சொல்லிவிடுவாங்களோ? சீக்கிரம் வாங்குங்க. ஐயோ, இது என்ன சோறுன்னு கேப்பாவல? இது என்ன சோறு? செம்பாளி நாய்க்கே போன் அடிச்சு கேப்போ. இப்படி போன் அடிச்சு கேக்குற அளவுக்கு என்ன நிலைமை போச்சே? எட்டி செம்பகவல்லி, நான் காலையில ஒரு சோறு கிண்டுனே, அது பேர் என்ன பேரட்டி? ஓரட்ட அடிச்சு விடுவியா? ஏட்டி அவி சாப்பிட உட்கார போறாட்டி, ஏதாவது சொல்லுட்டி. என்ன கலர்ல இருக்காவா? ஏட்டி மஞ்சள் கலர்ல இருக்குட்டி. அது ஊர்ல மேல வச்சிருக்கேன். வத்தலி, நீ சொன்ன மாதிரி வத்தலி மஞ்சள் பொடி எல்லாம் போட்டேனே. ஆமா ஆமா, லெமன் சோறு தான். அடி ஆனா லெமன் போடலையே. ஆனா மஞ்சள் தான் இருக்குது. சாம்பார் ஊத்திடலாங்கியா? சரி, நீ என்ன செய்தா? ஓ, கட்டுரை எழுதுறாளா? எழுதட்டு. ஏட்டி இந்த சோத்தைய மூஞ்சில எரிஞ்சிருவாங்களோ? எரிஞ்சாலும் பரவாயில்லையா? ஏட்டி நீ என்ன சாப்பாடு போங்கனே? அத்தி இடியாப்பமும் பாயாவுமா கலக்கிறடடி. தனியா நிறைய பொங்கி திங்க குண்டாயிட்டே போறல, போய்கிட்டே இரு. அடி எனக்கு கொஞ்சம் எடுத்து வச்சிருட்டி. என்னங்க பாசமாவா? இல்லடி, அந்த கோவத்துல கொஞ்சம் வார வேண்டாம் ஒண்ணு வேண்டாம்னு போயிருவாவே. அதுக்கு தான் இந்த மாதிரி வேலைலாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் என் குழம்பையும் சோத்தையும் குறை சொல்ல மாட்டாவல்ல, கோவத்தை சாப்பிடாம போயிட்டாவன்னு ஆயிரும்ல. ஏட்டி அது ஹோட்டல்ல கூட அழகழகா கிடைக்க மாட்டி. இது நல்லா இல்லட்டி. சரி வந்துட்டா போன வை. என்ன குறை மொழி முடிச்சிட்டு உட்கார்ந்துருக்கா? அத்தி நம்ம டிராமா ஆரம்பிச்சிட வேண்டியதா. மொழி ஒண்ணு சரியில்லையே. ஆகா, இன்னைக்கும் டிராமாவா ஆரம்பிச்சுட்டா. என்னமா படையில வச்சிருக்க? டிராமாவை தான் ஆரம்பிச்சுட்டா. நான் கிளம்பிட்டேன். அது நல்லா இருக்காதுன்னு எனக்கு தெரியுமா? பரவாயில்லம்மா, நான் சாப்பிடுறேன்.
பார்த்து டேஸ்டா வச்சியா? ஆமா, பார்த்து பார்த்து எவ்வளவு டேஸ்டா வச்ச தெரியுமா? அப்படி 7 வீட்டுக்கு என் குழம்பு மணத்துச்சு. செம்பாலி கூட இப்பதான் போன போட்டு சொன்னா, என்னடி குழம்பு வச்ச இங்க வரைக்கும் மணக்குதேன்னு சொன்னா. ஒரு கிண்ணத்துல எடுத்து வைக்கிட்டு நான் வந்து வாங்கிட்டு போறேன்னு சொன்னா. அந்த அளவுக்கு நான் டேஸ்டா வச்சேன். ஏன் மீனா குட்டியே இங்க இருந்தா ஒரு கிண்ணம் குழம்பு இப்பதான் வாங்கிட்டு போறா. இப்ப ஆறி போச்சு, நல்லாவே இருக்காது. உங்களாலதான் என் குழம்பு டேஸ்ட் இல்லாமலே போகுது. என்னாலதான் உன் குழம்பு டேஸ்ட் இல்லாம போகுது. ஆமா, உங்களாலதான் என் குழம்பு டேஸ்டே இல்லாம போகுது. எப்ப பாரு லேட்டா வாரீங்க. அது டேஸ்ட் போயிருது, மனம் போயிருது, எல்லாம் போயிருது. நீ பிடிக்கிற முயலுக்கு 3 காலு. கொய்யால நான் லேட்டா வந்தனால உன் குழம்பு ருசி இல்ல. ஆமா, அப்போ என் மாவ மூஞ்சி துப்பிட்டு போனால அது என்னது? அது ஆத்தி பயவுல அங்கேயுமே சொல்லியிருக்குதோ. அது அவளுக்கு இந்த டேஸ்ட் விட நேத்து வச்ச டேஸ்ட் தான் ரொம்ப பிடிச்சிருக்கான். அதான் உன்னால மட்டும் இப்படிலாம் எப்படி பேச முடியும் தமிழ்? சத்தியமா அவ அப்படிதான் சொன்னா. அம்மா, நேத்து வச்ச குழம்பு தான் டேஸ்டா இருந்துச்சு, இதை விட ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு, எனக்கு அந்த குழம்பு தான் வேணும்னு அட்டம் பிடிச்சா. நான் முடியவே முடியாது, உங்க அப்பாக்கு சாம்பார் தான் பிடிக்கும்னு சொல்லி சாம்பார் வச்சேன். அதான் கோவத்துல அப்படி பண்ணிட்டு போனேன். என்ன நம்பவே மாட்டீங்களே? நேத்து அப்படி என்ன குழம்பு வச்ச? ஆத்தி, நேத்து என்ன குழம்பு வச்சேன்? பூண்டு போட்டு வத்த குழம்பு வச்சேன். அப்படி இருந்துச்சு தெரியுமா? கல்யாணம் விட்டு பூண்டு குழம்பு. அப்படி சுடு சோத்துல விரவி சாப்பிடும்போது அமுதமா இருந்துச்சு. அப்படி சோத்துல விரவி அப்படி நல்லெண்ணெய் ஊத்தி அப்படி வாய்க்குள்ள வச்சன லபக்கு லபக்குன்னு அல்வா போன மாதிரி, நம்ம திருநெல்வேலி அல்வா போன மாதிரி லபக்கு லபக்குன்னு வாயில போச்சுது. நேத்து கூட நீங்க ஒரு அண்டை சோறு தின்னியல. நான் ஒரு 2 சோறு நேத்து சாப்பிட்டேன். ஆமா, இதே மாதிரி ஒரு டேஸ்ட் நான் சாப்பிட்டதே இல்ல, கல்யாண வீட்ல சாப்பிட்ட மாதிரியே இருக்குன்னு சொன்னீயல. நான் சொன்னேன். சத்தியமா? அதுக்குதான் உங்க அம்மா வாணி அதே மாதிரி வேணும்னு நீங்க அடம் பிடிச்சா. அதுக்காக தேனமும் அப்படி வைக்க முடியுமா என்ன? நீங்க சாப்பிட வாங்குங்க. சரி. வேண்டாங்க, வேண்டாம். குழம்பு ஆறி போச்சு, உங்களால குழம்பு கெட்டு போச்சு, உங்களால என் குழம்பே நாசமா போச்சு. நீங்க சாப்பிடவே வேண்டாம். அட பாதவதி, உன்ன நிஜமாதாங்க, உங்களால தாங்க என் குழம்பு கெட்டு போச்சுது. அப்பாடா, போயிட்டாவப்பா. அந்த சோத்தை எடுத்து நாய்க்கு வைக்கணும்பா. நேத்து கூட ஒரு நாய் ஒண்ணு விரட்டிட்டு வந்துச்சே. ஆமா, சோத்தை தான் வைக்க போனேன். நான் என்னமோ விஷத்தை வைக்க போற மாதிரி அந்த நாய் வவ்வுன்னு அப்படி குலைச்சிக்கிட்டு வருது. இனி அந்த நாய்க்கு சோறு கூட வைக்க கூடாது. நீ சோத்த வச்சிருந்தா எதுக்கு குலைக்க போதே? நீ விஷத்தை தானே வச்ச. நீங்க இன்னும் போகல? போவல. உங்களாலதான் என் குழம்பு கெட்டு போச்சு தெரியுமா? முடியலடி, நாளுக்கு நாள் வச்சு சேட்டை அதிகமா போயிட்டே இருக்குது. குழம்பு வைக்க தெரியலன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு போய. இல்லங்க, நான் சூப்பரா குழம்பு வச்சேன். நீங்க வர லேட் ஆயிட்டு, அதனால என் குழம்பு ருசி போயிட்டு. அழகு ராட்சசி, நீ இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காத. என்னால ஹோட்டல் போய் வேலையே பார்க்க முடியல. எப்பண்டா வீட்டுக்கு போலான்னு இருக்குது. அது வேற ஒண்ணும் இல்லங்க, நான் ருசியா சமைக்கிறேன்ல, அதான் அந்த மனம் உங்க சுண்டி சுண்டி இழுக்குது. எப்பண்டா வீட்டுல போய் சாப்பிடலாம், எப்பண்டா வீட்டுல போய் சாப்பிடலான்னு உங்களுக்கு தோணுதுங்க. என்னங்க ஒண்ணு இல்லம்மா. சோகமாயிட்டீங்களோ? ஐயோ முடியலையே. சரிங்க, உங்களுக்காக நான் மறுபடியும் சூடா குழம்பு வச்சு வைக்க, சாப்பிட்டுட்டு போறீங்களா? மறுபடியும் சூடா குழம்பு வைக்க போறேன். ஆமாங்க. குழம்பு வச்சுட்டேங்கன்னு சொல்லுவேன். கைய கழுவிட்டு வரதுக்குள்ள குழம்பு ஆறி போச்சு, நீங்க வரதுக்கு லேட்டா போச்சு, அதனாலதான் என் குழம்பு ருசி இல்லாம போச்சுன்னு மறுபடியும் என்ன 2 மணி நேரம் உட்கார வைக்க போறேன். அப்படித்தானே? இல்லங்க. ஒன்னா இல்லங்க, ப்ளீஸ்ங்க, ப்ளீஸ்ங்க. இல்லங்க, நீங்க ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணுங்க. சூப்பரா குழம்பு வச்சு தரேன். ஆளை விட்டுமா, நான் கிளம்புறேன். அப்ப இதெல்லாம் யார் சாப்பிடுவா? ஐயோ, கேக்குற அழக பாரு. ஐயோ லட்டு, இங்க பாரு. இத நீனும் சாப்பிட வேண்டாம், நானும் சாப்பிட வேண்டாம். அங்க எடுத்து வை, ஹோட்டல்ல இருந்து அனுப்புறேன். எங்க பொண்டாட்டினா சோறு கறிலாம் பொங்கணுங்க. தெரிஞ்சா பொங்கலாம், தெரியலன்னா என்ன பண்ண முடியும்? விடு. இல்லங்க. ஐயோ முடியல, விட்டு. நான் ஒண்ணுமே நினைக்க மாட்டேன். உனக்கு வராதுங்க, வா வானா எப்படி வரும்? விட்டு, அது உனக்கு வராது. நல்ல புருஷன், புருஷனா இப்படித்தான் இருக்கணும். வராதுன்னா விட்டுணும், அப்படிதானங்க? பேசுற அழகா பாரு. அது என் மவா. ஐயோ தங்கம், ஏன் என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இவ்வளவு கோவம்? இந்த வயசுல இவ்வளவு கோவம் ஆகுமா? ஒரு நாச்சு குழம்புக்காக கோபப்பட்டாலும் இனிமேல குழம்பே வைக்க